ஆன்மீக தேடல் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் ஆத்ம வணக்கம். புதன் பகவான் கல்வி, அறிவு, வணிகம் என அனைத்திலும் நல் தாக்கத்தினை ஏற்படுத்தக்கூடியவர். அதோடு மட்டுமல்லாமல் நவ கிரகங்களில் 4ஆம் நிலையை அடைந்து இன்றும் நமக்கெல்லாம் நல் அருளை புரிந்து கொண்டிருப்பவர். யார் இந்த புதன் பகவான்? அவர் எவ்வாறு அவதரித்தார், எவ்வாறு நவ கிரகங்களில் 4ஆம் நிலையை அடைந்தார் என்பதை பற்றி தான் புராணங்களை ஆய்வு செய்து இன்றைய காணொலியில் மிகவும் தெளிவாக காணப்போகிறோம். நண்பர்களே, அதற்கு முன் என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் இப்பொழுதுதான் நமது சேனலுக்கு புதிதாக வந்திருக்கின்றீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை தாருங்கள். வாருங்கள் அந்த இறைவனை பற்றிய புனித பயணத்தினை துவங்கலாம். ஒரு முறை சந்திர பகவான் ஸ்ரீமன் நாராயணருடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு மாபெரும் ராஜசூய யாகம் நடத்த முடிவு செய்தார். அந்த யாகத்திற்கு வருகை தர வேண்டி தேவர்களுக்கும் ரிஷிகளின் புத்திரர்களுக்கும் அழைப்புதல்கள் அனுப்பினார். அந்த வகையில் அழைப்பிதழ் அனுப்பியதில் தேவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கக்கூடிய பிரகஸ்பதியும் ஒருவராவார். ஒரு காலத்தில் சந்திர பகவான் இந்த பிரகஸ்பதியிடம்தான் சீடனாக அமர்ந்து முறைப்படி சகலவிதமான அனைத்து கலைகளையும் கற்று தேர்ந்தார். அத்தகைய சீடனான சந்திர பகவான் தான் நடத்தும் ராஜசூய யாகத்திற்கு வருகை தந்து அந்த யாகத்தை சிறப்பாக நடத்தி தருமாறு பிரகஸ்பதிக்கு முறையான மற்றும் மதிப்புமிக்க அழைப்பிதழை அனுப்பியிருந்தார். அந்த சமயம் குருவான பிரகஸ்பதிக்கு சில காரணம் கருதி ராஜசூய யாகத்திற்கு சென்று அதில் கலந்து கொள்ள முடியாதபடி ஓர் இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே குரு பிரகஸ்பதி அவரினுடைய சார்பாக தம்முடைய தர்ம பத்தினியான தாராவை அனுப்பி வைத்தார். தாரையும் தமது கணவரின் சீடனான சந்திரனுக்கு அனுகிரகம் வழங்கக்கூடிய நல்லெண்ணத்தில் சந்திரனுடைய இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்தார். யாகம் நடைபெறுவதற்கான காலமும் நெருங்கிய நிலையில் யாகம் நடைபெறும் இடத்திற்கு பல்லாயிரக்கணக்கான தேவர்கள், ரிஷிகள் வந்து சேர்ந்தனர். பிறகு இவர்கள் அனைவரின் முன்னிலையிலும் ராஜசூய யாகமானது மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. யாகத்தின் முடிவில் ஸ்ரீமன் நாராயணரின் அனுகிரகத்தினால் அனைத்து விதமான பாக்கியங்களும் சந்திரனுக்கு அளிக்கப்பட்டன. இறுதியில் யாகத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் சந்திர பகவான் தாம்பூலம் கொடுத்து வழி அனுப்பி வைத்தார். ஆனால் தேவகுரு பிரகஸ்பதியின் சார்பாக வந்திருந்த அவரது தர்ம பத்தினியான தாரை மட்டும் சந்திரனை விட்டு பிரிந்து தமது இருப்பிடத்தை நோக்கி செல்லாமல் நப்பாசையுடன் சந்திரனின் இருப்பிடத்திலேயே தங்கிவிட்டார். முதலில் சந்திரன் தமது குருவின் பத்தினியான தாராவிடம் பயபக்தியுடன் நடந்து கொண்டு அதற்கேற்ப அவரை உபசரித்து வந்தார். என்றாலும் தாரையின் விபரீத செயலால் அவரது காதல் வலைக்குள் விழுந்து தமது கண்ணியத்தையும் கட்டுப்பாட்டையும் இழந்தார். இதன் விளைவாக தாரையும் கர்ப்பமுற்றார். இது சந்திரனுக்கு பீதியை அளிக்கக்கூடிய அசாதாரண நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதை பற்றி சந்திரன் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் எப்போதும் போல் இருந்தார். பிரகஸ்பதியின் பத்தினி தாரையும் தமது பதி குருவின் இருப்பை மறந்து சந்திரன் உடனேயே வாழ்ந்து வர தமது பத்தினி சென்று நீண்ட காலமாகியும் திரும்ப வராததை கண்ட தேவகுரு பிரகஸ்பதி தமது சீடர்களை அனுப்பி தாரையை அழைத்து வருமாறு ஆணையிட்டார். சீடர்களும் குருவின் கட்டளையை சிறமேற்கொண்டு சந்திரனுடைய இருப்பிடத்திற்கு சென்று தாரையை திரும்ப வரும்படி அழைத்தனர். அப்போது தாரை கர்ப்பமுற்று இருப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனே அவர்கள் இப்படியும் ஒரு அவல நிலை தமது குரு பத்தினிக்கு ஏற்படலாமா? ஒருவேளை இது சந்திரனின் வேலையாக இருக்குமோ அல்லது வேறு ஏதாவது சூழ்நிலையாக அமைந்து விட்டதோ என்று பல்வேறு சிந்தனைகளில் மூழ்கினர். எது எப்படியோ சந்திரனாவது தானாக முன்வந்து தாரையை திரும்ப போகும்படி சொல்லுவாரா என்று சீடர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் சந்திரன் எதிலும் தலையிடாமல் தாரையை அவர் விருப்பப்படியே முடிவெடுக்க விட்டுவிட்டார். உடனே தாரை தம்மை அழைக்க வந்த சீடர்களிடம் நான் மீண்டும் பிரகஸ்பதியின் ஆசிரமத்திற்கு வர முடியாது என திட்டவட்டமாக கூறிவிட்டார். சீடர்கள் எவ்வளவு கூறியும் அவர்களின் தாழ்மையான வேண்டுகோள் அங்கு நிராகரிக்கப்பட்டது. சந்திரனும் எதிலும் தலையிடாமல் தாரையின் இஷ்டம் என்னவோ அதன்படியே நடந்து கொள்ளுங்கள், நான் ஒன்றும் தாரையை திரும்ப போக வேண்டாம் என தடுக்கவில்லை என்று கூறினார். இது சீடர்களுக்கு வெறுப்பையும் வேதனையும் ஏற்படுத்தியது. அவர்கள் வந்த சுவடு தெரியாமல் அங்கிருந்து திரும்பியும் சென்றனர். பிரகஸ்பதியின் ஆசிரமம் சென்றடைந்த அச்சீடர்கள் நடந்த எல்லாவற்றையும் குருவிடம் தெளிவாக எடுத்து கூறினர். சீடர்களின் செய்தியை கேட்டு குரு கடும் சீற்றமும் பதற்றமும் கொண்டார். இறுதியில் எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் என்ற பாடலின்படி தாரை புத்தி கெட்டத்தனமாக நடந்து கொண்டார். சந்திரன் என்ன செய்வான் என்ற வினாவை மனதில் எழுப்பி அமைதி கொண்டார் பிரகஸ்பதி. இந்த விஷயமானது படைப்பு கடவுளான பிரம்மதேவருக்கு தெரிந்ததும் அவர் பல்வேறு முயற்சிகளை செய்து சந்திரன் தாரையை அழைத்து வந்து குருவிடம் விட்டுவிட்டு மன்னிப்பு கேட்டு செல்லும் வகையில் ஏற்பாடும் செய்தார். பிரம்மதேவரின் முயற்சிக்கிணங்க சந்திரனும் பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியில் அவ்வாறே தாரையை குருவிடம் ஒப்படைத்துவிட்டு மன்னிப்பும் கோரினார்.
கூறினார். பிறகு சில மாதங்கள் கழிந்ததும் தாரே ஒரு அழகான ஆண் குழந்தையை ஈன்றெடுக்க அக்குழந்தை பிறந்தவுடன் பிரம்மதேவர் மூலம் சந்திரனை வரவழைத்து சந்திரனுக்கு பிறந்த அந்த குழந்தையை சந்திரனிடமே ஒப்படைத்து விட்டனர். அந்த குழந்தை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்ததால் அதற்கு புதன் என்று பெயர் சூட்டினார் பிரம்மதேவர். அதன் பிறகு அக்குழந்தையை பெற்றுக்கொண்ட சந்திர பகவான் தனது இருப்பிடத்திற்கு சென்று தனது 27 மனைவிகளிடம் இக்குழந்தையை நல்முறையில் வளர்க்குமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் அவர்களில் பெரிதாக யாரும் குழந்தையை வளர்க்க முன்வரவில்லை. ஆனால் சந்திரனுக்கு பிடித்தமான கிருத்திகை மற்றும் ரோகிணி ஆகிய இருவரும் மனமிறங்கி புதனை வளர்க்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்படியே காலங்கள் செல்ல புதன் தனது பால பருவம் அடைந்ததும் தமது பிறப்பு பற்றிய ரகசியத்தை கேள்விப்பட்டார். அன்று முதல் தமது தந்தை சந்திரனுடைய பாதுகாப்பில் இருந்ததை விட்டுவிட்டு மேருமலை சாரலில் இருந்த இலாவிரதம் என்கிற சரவண வனத்தை அடைந்து அங்கு தமக்கென்று ஓர் ஆசிரமத்தை அமைத்து குருக்கள் யாருமின்றி தாமே சகல கலைகளையும் வேத புராணங்களையும் ஆகம சாஸ்திரங்களையும் கற்று வந்தார். அப்போது முதல் அவருக்கு ஸ்ரீமன் நாராயணருடைய அனுக்கிரகம் சிறிது சிறிதாக ஏற்பட்டு வந்தது. புதனின் நிலை இவ்வாறு இருக்க சூரிய பகவானினுடைய புத்திரன் வைவசுத மனுவிற்கு நீண்ட காலம் பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அப்போது வசிஷ்டரனுடைய அனுக்கிரகத்தினால் புத்திரகாமேஸ்தி யாகம் செய்து 10 புத்திரர்களை பெற்றெடுத்தார். அந்த 10 புத்திரர்களில் இளன் என்பவர் மூத்த புத்திரனாக இருந்தார். சில காலம் கழிந்ததும் வைவசுதமனு சூரிய குலத்து அரச பதவியை தனது மூத்த மகனான இளனுக்கு அளித்துவிட்டு கானகம் சென்று தவமிருக்க சென்று விட்டார். இளன் தந்தைக்கு பிறகு அரச பதவியை ஏற்றதும் திக்கட்டிலும் சென்று மக்களின் குறைகளை கண்டறிய ஒரு நீண்ட கால பயணத்தை மேற்கொண்டார். இவ்வாறே தனது பயணத்தை தொடர ஒரு நாள் நல்ல வெயில் வேளையில் மேரு பருவத சாரலுக்கு வந்து சேர்ந்தார். வெயிலின் கடுமை தாங்காமல் அங்குள்ள இலாவிரதம் என்னும் சரவணவனத்தில் உள்ள கௌரி தடாகத்தை கண்டு அதன் தெளிந்த நீரில் இறங்கி மகிழ்ச்சியுடன் நீராடினார். நீராடுவதற்கு முன்பு தான் ஏறி சவாரி செய்து கொண்டு வந்த குதிரைக்கும் அங்குள்ள நீரை காட்டி மகிழ்ச்சியுற செய்தார். பிறகு குளிர்ச்சியான நீரில் நீராடிவிட்டு கரையேறி வரும் பொழுது இளனுக்கு ஓர் அதிர்ச்சி ஏற்பட்டது. காரணம், ஆணாக இருந்த இளன் பெண் உருவமாக மாறியிருந்தார். அத்துடன் அவர் ஏறி வந்த ஆண் குதிரையும் பெண் குதிரையாக மாறியிருந்தது. தனது உருவ மாற்றத்திற்கு காரணம் என்ன என்பதை பற்றி அறிய ஏதேனும் வாய்ப்பு உள்ளதா என தேடினார். ஆனாலும் அவரின் கண்ணுக்கு யாரும் தென்படவில்லை. தமது கண்ணுக்கு யாராவது தென்படுவார்களா என்று நீண்ட தூரம் கால் கெடுக்க தனது குதிரையை ஓட்டிக்கொண்டே சென்றார். அப்பொழுது சிறிது தொலைவில் புதனுடைய ஆசிரமம் அவரது கண்ணுக்கு தெரிந்தது. உடனே அங்கு சென்ற இளன் தவம் செய்து கொண்டிருந்த புதனிடம் நடந்தவற்றையெல்லாம் எடுத்து கூறினார். நான் பெண்ணாக மாறியதற்கு காரணம் என்ன என்ற இளனின் கேள்விக்கு பதிலளிக்கும் முன்பு களைப்பாக வந்திருந்த இளனுக்கும் அவரது குதிரைக்கும் உணவிட்டு களைப்பாற்றினார் புதன். பிறகு புதன் இளனிடம் சரவணவனத்தில் உள்ள அந்த கௌரி தடாகத்தில் பரமேஸ்வரனும் பார்வதி தேவியும் நடனம் புரிவது வழக்கம். ஒரு சமயம் மகரிஷிகள் கூட்டம் ஒன்று பரமசிவனை தரிசிக்க கைலாயம் சென்றது. அப்போது பரமேஸ்வரர் சரவணவனத்தில் உள்ள கௌரி தடாகத்திற்கு சென்றிருக்கின்றார் என்ற தகவல் தெரிய வர மகரிஷிகளுக்குள்ள மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டு பரமசிவத்தை உடனே சென்று தரிசித்து ஆசி பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அந்த மகரிஷிகள் கூட்டம் கௌரி தடாகத்தை சென்றடைந்தது. அப்பொழுது சிவபெருமானும் பார்வதி தேவியும் நடனம் புரிய அதனை பார்த்து ரசித்த வண்ணமே மகரிஷிகள் கூட்டம் நின்று கொண்டிருந்தது. ரிஷிகளின் திடீர் வருகையை எதிர்பாராத பார்வதி தேவி கோபமடைந்து இனி எங்களுக்கு யாரும் தொந்தரவு அளிக்க கூடாது என்பதற்காக அன்று முதல் கௌரி தடாகத்தை சுற்றி 10 யோசனை தூரம், அதாவது 150 கிலோமீட்டர் தூரத்திற்குள் எந்த ஆண் ஜீவன் நுழைந்தாலும் அது உடனடியாக பெண்ணாக மாறிவிடும் என்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டார் பார்வதி தேவி. அதன் காரணமாகவே ஆணாக இருந்த நீயும் உன் குதிரையும் கௌரி தடாகத்தை அடைந்த சில மணி நேரத்திற்குள் பெண்ணாக மாறிவிட்டீர்கள். இது பார்வதி தேவியின் செயலாகும். அதனால் நீங்கள் இறுதி வரையிலும் பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். இனி ஒரு காலமும் ஆணாக மாற முடியாது என திட்டவட்டமாக கூறினார் புதன். இதனை கேட்ட இளன் இனி நமது உருவ மாற்றத்திற்கு வழியே இல்லை என்பதை உணர்ந்து இனி புதன் உடனேயே வாழ்ந்து விடலாம் என்று முடிவெடுத்தார். பிறகு இளன் என்னும் தமது பெயரை இலை என்று மாற்றிக்கொள்ள புதனும் இளனை ஏற்றுக்கொண்டு அங்கேயே வசித்து வந்தனர். இவையெல்லாம் நடந்து முடிக்க நீண்ட காலமாகியும் இளன் திரும்பி வராததைக் கண்டு அவரது குடும்பத்தினர்கள் வசிஷ்ட மகாமுனிவருடன் சேர்ந்து நாடு முழுவதும் இளனை தேடிக்கொண்டு வந்தனர். இவ்வாறே அவர்களும் தேடிக்கொண்டே சரவணவனத்தை அடைந்தனர். அப்போது புதனுடைய ஆசிரமத்திற்கு அருகாமையில் கட்டியிருந்த இளனுடைய குதிரையை அடையாளம் கண்டு அங்கு சென்று புதனை அணுகி இளனை பற்றிய தகவலை விசாரித்தனர். புதனும் வசிஷ்டரை வரவேற்று உபசரித்து முடித்த பிறகு இளனுக்கு ஏற்பட்ட இக்கட்டான நிலையை பற்றி எடுத்துரைத்தார். பிறகு வசிஷ்டர் இளன் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்தால் அவருக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கி முன்பு போன்று ஆணாக மாறக்கூடிய பாக்கியம் உண்டாகும் என்று எடுத்து கூறினார் வசிஷ்ட முனிவர். இவ்வாறே வசிஷ்ட முனிவரின் ஆசிப்படி பெண் உருவமாக இருந்த இளன்
இலை சிவபெருமானை நோக்கி நீண்ட காலம் கடுமையாக தவம் மேற்கொண்டார். அப்போது இலையின் தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு முன் தோன்றி இலைக்கு ஏற்பட்டுள்ள இன்னலான நிலையிலிருந்து விமோசனம் அளிக்கும் வகையில் இளன் ஓராண்டு காலம் பெண் உருவமாகவும் அடுத்த ஓராண்டு காலம் ஆண் உருவமாகவும் மாறும் வகையில் அனுகிரகம் செய்தார் சிவபெருமான். பார்வதி தேவியை மீறி சிவபெருமானுக்கு முழுமையாக விமோசனம் தர விருப்பமில்லாத காரணத்தினால் இப்படி ஓர் அனுகிரகத்தினை தந்தருளினார். இந்த விதமாக இளன் பெண்ணாக புதனுடன் இருந்து புருவன் என்கிற அழகிய புத்திரனையும் ஆணாக இருந்த பொழுது தனது மனைவியின் மூலம் உட்கலன், ஹரிதாசுவன், வினதாசுவன் என்கின்ற 3 புத்திரர்களை பெற்றார். இவ்விதம் புதனுக்கு புத்திரனாக பிறந்த புருவன் சந்திரனின் வம்சம் என்பதால் சந்திர குலத்தை ஆளும் பாக்கியம் பெற்று மேலும் அசுவமேத யாகங்களை செய்து இந்திரனுக்கு சமமான அந்தஸ்தை பெற்றார். இவை அனைத்தும் பல காலங்களாக நடந்து முடிந்த பிறகு புதன் தமது ஆசிரம வாசகத்தை விட்டு சகலகலா வல்லமையுடன் நவ கிரகங்களில் ஒருவராக மாறினார். நண்பர்களே, இது வெறும் புராணம் அல்ல. இந்த புராணத்தின் வாயிலாக மனிதர்களான நமக்கு இறைவன் பல்வேறு நல் கருத்தினை எடுத்துரைக்க வருகின்றார் என்பதே உண்மை. இந்த புராணத்தின் வாயிலாக நாம் நிறைய நல் கருத்தினை எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமாக சந்திர பகவான் செய்த சிறு தவறுக்காக, அதாவது அடுத்தவரின் மனைவின் மீது நப்பாசை கொள்ளக்கூடாது, அவ்வாறு கொண்டதால் சந்திர பகவான் நிலை குலைந்து போனார் என்பது உண்மை. இதற்கு உதாரணம் பிரஜாபதியிடம் சந்திர பகவான் பெற்ற சாபமே ஆகும். நண்பர்களே, ஒவ்வொரு புராணமும் மனிதர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நல் கருத்தினை சொல்வதற்காக இறைவனால் ஏற்படுத்தப்படும் நிகழ்வாகும். ஒவ்வொரு புராணமும் நமக்குள் பல்வேறு கேள்விகளை எழுப்பும். அவைகள் அனைத்தும் மனிதர்களான நம்முடைய நன்மைக்கே என்பதை உணர்ந்து அந்த நல்ல வழியில் சென்று நாமும் அந்த இறைவனின் நல்ல அருளை பெறுவோம். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்து கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் அந்த புதன் பகவானின் நல்ல ஆசியும் அருளும் கிடைக்க வேண்டும் என நானும் அவரிடம் மனமுருகி வேண்டிக் கொள்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோவானது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை தாருங்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கும் பகிருங்கள். அவர்களும் இந்த உண்மையை அறிந்து கொண்டு இறைவனின் அருள் பெறட்டும். மீண்டும் அந்த இறைவனை பற்றிய நல்லதோர் காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.